உருவாய் அருவாய் உளதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வார ராசி பலன் என்ற தொடரிலே 8/12/2025 14/12/2025 வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே பூச நட்சத்திரம் என்கிற கடகராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னிராசி வரை சந்திரனின் பிரயாணம் இருப்பதை எப்படி ஒரு ராசிக்கும் பலனாக மாறுகிறது, பொருளாதாரத்தில் வறட்சி வருமா என்பதை காண்போம் வாருங்கள். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இந்த வாரத்திலே 5ஆம் இடமான கடகராசியிலிருந்து 7ஆம் இடமான கன்னிராசி வரை சந்திரனின் பிரயாணம் இருக்கிறது. சந்திரன் பூச நட்சத்திரத்திலிருந்து கன்னிராசி என ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். 2.5 நாள் ஒரு ராசிக்குள்ளே இருப்பார். அப்போ முதல் 2 நாள் 2.5 நாளுக்கு கொஞ்சம் காரியங்கள் சரியாக இருக்காது. புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கும், அப்புறம் கொஞ்சம் நல்லாயிடும், கவலைப்பட வேண்டாம். அதில் ஒரு 4 நாள் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த வாரம் பொருள் வரவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமரக்கூடியதான சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், இவங்க 3 பேர் சேர்க்கையும் உங்களுக்கு பண வரவை கொடுப்பதாக அமைகிறது. தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம். குலதெய்வ இஷ்ட தேவதா விஷயத்தில் நீங்கள் பிரார்த்தனைகள் இருந்தால் தாராளமாக இந்த வாரம் நிறைவேற்றுங்கள். அனைத்தும் உங்களுக்கு பலனாக மாறும். புதன்கிழமைக்கு மேலே பண்ணுங்க. குருவின் அருள் 12ஆம் இடத்தின் மேலே விழுவதனாலும் அஷ்டமஸ்தானத்திலே மேலே விழுவதனாலும் வந்த கஷ்டம் அப்படியே போயிடும், கவலைப்பட வேண்டாம். தொழில் ஸ்தானத்து மேலே விழுவதனால் இடமாற்றங்களும் உண்டு. பதவி உயர்வு கேட்பவர்கள், வேலையிலே இடமாற்றம் கேட்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த வாரத்தில். லாபத்தை நோக்கிய தொழில்கள் உங்களுக்கு லாபம் பெற்றுத்தருவதாக அமைவதனாலே புதிய வாடிக்கையாளர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சேர்க்கையினுடைய தன்மை உங்களை வாழ்க்கையில் உயரத்துக்கு ஏற்றுச் செல்லும். அப்படிங்கிறனால நல்லதொரு நட்பு கூட்டங்கள் உங்களை வந்து சேரும். நீங்கள் எப்பவுமே ஃப்ரிட்ஜு அழகாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணக்கூடியவர் தான், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர் தான். ஆனாலும் சில இடத்துல மனதில் சில இச்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இச்சஸ் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஆக்கமாக இருப்பீங்க, கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் புத்திர சுகத்தை கொடுப்பார், உங்கள் கற்பனையை ஜாஸ்தி பண்ணி விடுவார், தொழிலிலே விருத்தியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அது ரிலேட்டடாக கொஞ்சம் கௌரவம் பார்த்து தான தர்மங்கள்லாம் பண்ணணும்னு எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் தைரியமாக பண்ணுவீங்க. அந்த தான தர்மங்களால் புகழ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு அயன சயன போகங்கள், முக வசியத்தினால் வரக்கூடிய புதிய வாடிக்கையாளர்கள் இவங்கள்லாம் வருவாங்க. முக்கியமாக துணி வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரம்னே வச்சுக்கலாம். தூரதேர பிரயாணங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கற்றுத்தரும், செல்வாக்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் 4, 7 இதுதான் அதிர்ஷ்ட எண், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். டிசம்பர் 8ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கான விரதம் இருந்து விநாயகரை வழிபட உங்களுக்கான கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், தடைகள் விலகும், எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்தும் தெளிவான முடிவெடுப்பதற்கான எண்ண ஓட்டங்கள் கிடைக்கும். அதனால்
வெற்றியை நீங்கள் வாகை சூட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கான சுபிட்சத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து திணித்துவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.